குட் மார்னிங். ஸோ நான் வந்து இன்றைக்கி ஒரு 6:30 போல் இருந்தேன். ஆக்சுவலி நான் வந்து ஒரு 5 o'clock அலாரம் வச்சேன். பட் வந்து இன்றைக்கி என்னோடய ஸ்லீப்பி ஹார்மோன்ஸ் வந்து அதிகமாக வேலை பார்த்துருச்சுன்னு நினைக்கிறேன். அலாரம் வந்து ஸ்னூஸ் பண்ணிட்டு போயிட்டு சூப்பராக தூங்கிட்டேன். ஒரு 6:30க்கு இருந்தேன், ஆனால் எழுந்திரிச்சிட்டேன். இன்றைக்கி வந்து நிறைய எனக்கு வேலை இருக்குது. லைக் படிக்கிறது தான் வேலை, நம்மளுக்கு வேறு எந்த வேலையும் கிடையாது. அண்ட் இன்றைக்கி நம்ம வந்து இன்னொரு கிளாஸ் போகணும். அதெல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து ஒரு ரொட்டீன் விளாக் மாதிரி நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்மளுக்கு வந்து இந்த ஸ்டடி விளாகாக இருக்கட்டும், டே இன் மை லைஃப் விளாகாக இருக்கட்டும், எதுவுமே தனித்தனி கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு எல்லாமே ஒன்று தான், நம்ம எல்லா நாளும் ஒன்று தான் பண்ண போகிறோம்ல, அதை சொன்னேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் நான் படிக்கிறேன், எப்படிலாம் என்னோடய டே ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன். ஸோ வாங்க பார்க்கலாம். நான் வந்து நிறையவே டிஸ்ட்ராக்ட் ஆவேன். ஸோ வந்து என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் 2-3 பேர் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி மெடிடேட் பண்ணுங்கள், ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும், மார்னிங் வந்து சூப்பராக இருக்கும், நீங்கள் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிறது கம்மியாகும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ ஐ டிசைட் டு ஸ்டார்ட் மெடிடேஷன் ஃப்ரம் டுடே ஆன்வர்ட்ஸ். ஒரு 2 months கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து என்னோடய வீடியோவில் அதோட எப்படி வந்து இது ஃபீலாக இருக்குது, இது வந்து எப்படி எனக்கு ப்ரொடக்டிவாக இருக்கா அப்படின்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ யோகாலாம் மெடிடேட் பண்ணி முடிச்சுட்டு அம்மா வந்து காலையில் நெல்லிக்காய் கருவேப்பிலை போட்டு ஜூஸ் கொடுத்தாங்க. இன்றைக்கி தான் அது ஃபர்ஸ்ட் டைம் குடித்தேன், சூப்பராக இருந்துச்சு. அதை குடிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா என்னோடய டு-டூ லிஸ்ட் மேக் பண்ணேன். நான் எந்த ஒரு டேவை ப்ரொடக்டிவாக வந்து யூஸ் பண்ணணும்னு நினச்சாலும் மார்னிங்கே வந்து டு-டூ லிஸ்ட் மேக் பண்ணி என்னென்னலாம் வேலை இருக்குன்னு எழுதி வச்சுருப்பேன். ஸோ அதான் இன்றைக்கி நான் பண்ணி முடிச்சுட்டு எக்கனாமிக்ஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ நிறைய பேருக்கு தெரியும், நான் எக்கனாமிக்ஸ் வந்து கொஞ்சம் வீக்கு. நான் வந்து என்னோட நிறைய வீடியோஸில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். என்னோடய கிளாஸ் நோட்ஸில் நிறைய பாயிண்ட்ஸ் இருந்தால் கூட வந்து நான் வந்து கொஞ்சம் அதை படித்து ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின்லாம் சால்வ் பண்ணும்போது ரொம்பவே கஷ்டப்பட்டேன். ஸோ இந்த மாதிரி நான் ஒரு புக் தேடிட்டு இருந்தேன், நல்ல புக் எக்கனாமிக்ஸ்க்கு. ஸோ நான் ஒரு புக்கு வாங்கியிருக்கேன், நான் வந்து படிச்சுட்டு இருக்கேன், இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஒரு 2-3 வாட்டி படிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அட்லீஸ்ட் ஒரு 3 சாப்டர்ஸாவது முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து இந்த புக்கை பற்றி சொல்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ தட் நீங்களும் வந்து அதை பர்ச்சேஸ் பண்ணி படிக்கலாம். ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட் வந்து செஷன் வந்து இன்றைக்கி எக்கனாமிக்ஸில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். எக்கனாமிக்ஸ்க்கு அப்புறமா நம்மளுக்கு பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி அப்படின்னு சொல்லிட்டு பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஷார்ட் ஹேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படிக்கிற வேலை இருக்குது. அது எல்லாமே வந்து இன்றைக்கி ஒன்றா நம்ம பண்ணணும். அப்புறம் இன்றைக்கி நிறைய வேலை இருக்குது, அதையும் பண்ணணும். ஸோ எக்கனாமிக்ஸ் படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன். அம்மா வந்து இன்றைக்கி சப்பாத்தியும் குருமா வச்சுருந்தாங்க. நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து மறுபடியும் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எக்கனாமி வந்து முடிச்சிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் பாலிட்டி படிக்க போகிறேன். எக்கனாமியில் வந்து நான் இந்தியன் எக்கனாமி அண்ட் ஓவர்வியூ அப்படின்ற ஒரு சாப்டர் வந்து படித்தேன். ஸோ நான் வந்து ஒரு டாப்பர் வீடியோ பார்த்தேன். அதில் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அவங்க இந்தியன் பாலிட்டி புக், அதாவது லக்ஷ்மிகாந்தை மோர் தென் 30 டைம்ஸ்க்கு மேலே ரிவைஸ் மட்டும் பண்ணியிருக்காங்களாம். அது இல்லாமல் படிக்கிறது நோட்ஸ் இருக்குலாம் கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு படித்தா மட்டும்தான் நம்மளும் வந்து இந்த பாலிட்டியில் ஒரு மாஸ்டர் ஆக முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் நம்மளும் வந்து இதுலேருந்து பாலிட்டி கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகணும். ஸோ நிறைய பேர் வந்து யூபிஎஸ்சியோட ப்ரிலிம்ஸ்க்கு வந்து ஏதாவது புக் சொல்ல சொன்னீங்க. ஸோ இந்த புக் வந்து நான் படித்தேன், ரொம்பவே நல்லா இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். UPSC 30 அப்படின்ற கோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கூட கிடைக்கும். ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க்கை யூஸ் பண்ணி மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புக்கில் வந்து எல்லா சப்ஜெக்ட்ஸுமே UPSC ப்ரிலிம்ஸ்க்கு தேவையான சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து இதில் கவர் பண்ணியிருப்பாங்க. லைக் இப்போ ஒரு டாபிக் இருக்குது அப்படின்னா அந்த டாப்பிக்கில் உள்ள எல்லாமே வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அது லாஸ்ட்ல வந்து பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதுக்கான ஆன்சர் கீ கொடுத்துருப்பாங்க, எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம ஒரு டாப்பிக்கை படித்த மாதிரியும் ஆச்சு, அதோட கொஸ்டினை வந்து சால்வ் பண்ண மாதிரியும் ஆச்சு. இது வந்து ஹிஸ்ட்ரிக்கு மட்டும் கிடையாது, லைக் அவங்க எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே இந்தியன் பாலிட்டி, ஆர்ட் அண்ட் கல்ச்சர், ஜியாகிரஃபி, வேர்ல்டு ஜியாகிரஃபி, என்விரான்மெண்ட் சயின்ஸ், எக்கனாமிக்ஸ்னு சொல்லிட்டு எல்லா சப்ஜெக்ட்ஸுக்குமே இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் வந்து 2-3 சாப்டர் வேணா உங்களுக்கு காட்டுறேன். ஜெனரல் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன்ல இப்போ வந்து நம்மளுக்கு பிட்ஸ் இந்தியா ஆக்ட், ஆக்ட் ஆஃப் 1786, சார்ட்டர் ஆக்ட் ஒரு 3 இருக்கும். அந்த மாதிரி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் இருக்கும், மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இருக்கும். இது எல்லாமே வந்து உங்களுக்கு கீ பாயிண்ட்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீங்க ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா கூட இந்த புக்கை வந்து தாராளமாக வாங்கிக்கலாம். ஸோ தட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா வந்து நிறைய டேபிள்ஸ்லாம் யூஸ் பண்ணி, மைண்ட் மேப் யூஸ் பண்ணி நம்ம படிக்கிறத வந்து ரொம்ப ஈஸியாகி கொடுத்துருக்காங்க. ஸோ இஃப் யூ வாண்ட் டு பை திஸ் புக், ப்ளீஸ் யூஸ் தி டிஸ்கிரிப்ஷன் பிலோ அண்ட் யூஸ் தி கோட் UPSC 30. நம்ம வந்து இப்போ ஒரு கிளாஸ் போகணும்னு சொன்னால அது கிளம்பிட்டேன். ஸோ கிளாஸ் வந்து 1.5 hours நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு தான் எனக்கு ஃபர்ஸ்ட் டே. அது முடிச்சதுக்கப்புறமா மீட் பண்ணலாம். கிளாஸ் போயிட்டு வந்து லஞ்ச் சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம நெக்ஸ்ட் செஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். நான் வந்து இந்த பாலிட்டி கொஞ்சம் படிக்கல, இப்போ 2 பேஜ் தான் படித்தேன், அதுக்குள்ள டைம் ஆயிடுச்சு. ஸோ அது வந்து பாலிட்டி முடிச்சுட்டு நம்ம வந்து அடுத்து படிக்கணும்.
கிளாஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறமா ஐ கோயிங் டு ரீஸ்டார்ட் மை பாலிட்டி ப்ரிப்பரேஷன். ஸோ பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க, எந்தெந்த சாப்டர்லாம் வந்து ஃபர்ஸ்ட் படிக்கணும், பாலிட்டி பற்றி ஒரு வீடியோ போட சொல்லி நான் வந்து நெக்ஸ்ட் அதை அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு வீடியோ ரெஃபர் பண்ணி எந்தெந்த சாப்டர்லாம் வந்து ஆர்டர் வைஸ் படிக்கணும்னு சொல்லி எழுதி வச்சிருந்தேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேலியன் ஃபீச்சர்ஸ் படிக்கணும், செகண்ட் வந்து பார்லிமெண்ட் சிஸ்டம், தேர்ட் வந்து ஃபெடரல் சிஸ்டம், இந்த மாதிரி வந்து அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் வந்து ஃபெடரல் சிஸ்டம் வரைக்கும் முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் வந்து ப்ரியாம்பிளும் நான் படிச்சுட்டேன். இப்போ வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து படிக்கணும். ஸோ இதெல்லாமே படிச்சது தான், ஜஸ்ட் வந்து ஒரு குயிக் ரிவிஷன் மாதிரி கொடுத்துட்டு நம்ம நெக்ஸ்ட் சாப்டர் வந்து போயிடலாம். ஓகே, பாலிட்டி படிச்சுட்டு லைட்டாக தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து அம்மா டீ கொடுத்தாங்க, அதை குடித்தேன். நம்ம வந்து பாலிட்டி படித்து முடிச்சாச்சு. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சாப்டர் வந்து ஃபுல்லாகவே முடிச்சிட்டேன். நான் வந்து இன்னைக்கு பாலிட்டி 2 சாப்டர் படிக்கணும் அப்படின்னு என்னோட டூ லிஸ்ட்ல மென்ஷன் பண்ணியிருந்தேன். பட் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸே ரொம்ப வேஸ்டாக இருந்ததுனால அது ஒன்னோட ஸ்டாப் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஹிஸ்ட்ரி படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஹிஸ்ட்ரி வந்து சிவில் அண்ட் ட்ரைபல் அப்ரைசிங் தான், சேம் சாப்டர். நான் எந்த நேரத்தில் இந்த சாப்டர் தொட்டுன்னு தெரியல, ஏன்னா இது முடிக்கவே முடியல, ரொம்ப போயிட்டே இருக்கு. லாஸ்ட் ஒரு 2 டேஸாக எனக்கு வேறு வேலை இருந்ததுனால நான் வந்து படிக்கவே இல்லை. ஷார்ட் அண்ட் மட்டும் ஸ்பீட் கம்மியாகிடும்னு சொல்லி எழுதிட்டு இருந்தேன். இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் நம்ம நாளைக்கு லைவ்ல சிவில் அப்ரைசிங் மட்டும் டிஸ்கஸ் பண்ணலாம். ட்ரைபல் அப்ரைசிங் மேபி நெக்ஸ்ட் வீக் வி வில் டிஸ்கஸ். நான் அவ்வளோதான் என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னையோட டு டூ லிஸ்ட்டில் வந்து கிளாஸ் போயாச்சு, அதுக்கப்புறம் வந்து எக்கனாமிக்ஸ் படித்தாச்சு, பாலிட்டி படித்தாச்சு, நியூஸ் பேப்பர் கூட நான் படிச்சுட்டேன், உங்களுக்கு காட்டல. அண்ட் இப்போ வந்து ஹிஸ்ட்ரி முடிச்சிருவேன். இன்னும் நம்மளுக்கு மிச்சம் இருக்கிறது வந்து ஷார்ட் ஹேண்ட் மட்டும்தான். ஸோ ஹிஸ்ட்ரி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஷார்ட் ஹேண்ட் எழுத ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, அண்ட் நான் என்னோட அந்த ட்ரிப் வ்ளாகில் மென்ஷன் பண்ண மாதிரி நாளைக்கு ஈவினிங் 6 o'clock வந்து லைவ் வரேன். நீங்கள் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் லைவ் ஜாயின் பண்ணலாம். நம்ம வந்து சிவில் அப்ரைசிங்கோட சாப்டர் உள்ள கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நிறைய விஷயம் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கோ நீங்கள் கேட்கலாம். எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன், வி கேன் இன்ட்ராக்ட். ஓகே, ஸோ மறக்காமல் எல்லாரும் நாளைக்கு 6 மணிக்கு லைவில் ஜாயின் பண்ணுங்கள். இந்த ரிலேஷன் வீட்டிலலாம் எப்படா சித்திரை மாதம் முடியும், வைகாசி ஸ்டார்ட் ஆகும், கல்யாணம்லாம் வைக்கலான்னு வெயிட்டிங்கில் இருந்திருப்பாங்க போல். ஏன்னு பார்த்தா இந்த மாதம் ஃபுல்லாகவே அவ்வளோ ரிலேஷன் வீட்டில் வந்து சித்தப்பா பொண்ணு பெரியப்பா பொண்ணு எல்லாருக்கும் கல்யாணம் வச்சுருக்காங்க. எப்படியும் நம்ம வந்து எந்த ஃபங்க்ஷனும் அட்டன் பண்ண மாட்டோம். இது வந்து யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் எல்லாருமே வந்து இந்த பாயிண்டோட கனெக்ட் ஆகலாம். நானும் அதே மாதிரி எந்த ஃபங்க்ஷனுக்கும் போகலை. அம்மா மட்டும் வந்து நெக்ஸ்ட் ஒரு 10 days வீட்டில் இருக்க மாட்டாங்க, நான் மட்டும்தான் சர்வே பண்ணணும். ஸோ அம்மா ஊருக்கு போகிறதுக்குள்ள நம்மளுக்கு தேவையான திங்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாமேன்னு போய் தண்ணிலாம் எடுத்துகிட்டு வந்தேன். தண்ணி பிடிச்சிட்டு டின்னர் வந்து அம்மா தோசை கொடுத்தாங்க, நான் அவங்களுக்கும் கொஞ்சம் தோசை ஊற்றி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ரைட் ரைஸ் வாங்கி கொடுத்தாங்க, அதுவும் நல்லா சாப்பிட்டேன். ஹாய், லஞ்ச் டின்னர்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் வந்து ஸ்டடி டேபிளுக்கு வந்தாச்சு. இப்போ வந்து ஷார்ட் அண்ட் எழுத ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஹிஸ்ட்ரி வந்து கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நாளைக்கு காலையில் எழுந்துச்சு மறுபடியும் பேலன்ஸ் உள்ள அப்ரைசிங்ஸ்லாம், அதாவது சிவில்லையே நிறைய இருக்குது, அதை வந்து இன்னும் கொஞ்சம் முடிச்சுட்டு அதை ரிவைஸ் பண்ணிவிட்டு நாளைக்கு ஈவினிங் 6 o'clock வில் டிஸ்கஸ். அண்ட் நவ் ஐ எம் கோயிங் டு ரைட் ஷார்ட் அண்ட். டைம் வந்து இப்போது 10 o'clock ஆகுது. என்னோட அம்மாவும் ஊருக்கு கிளம்பிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ்க்கு வந்து நம்ம கொஞ்சம் இன்ட்ராக்டிவாக இருக்க போகிறோம். பிகாஸ் நான் வந்து ரொம்ப டாக்கேட்டிவான ஒரு பர்சன். உங்கள் எல்லாருக்குமே என்னோடய வீடியோ முன்னாலேருந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். பட் இப்போ வீட்டில் யாருமே இல்லை, அம்மாவும் வெளில போயிருக்காங்க. அப்படிங்கும்போது எனக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு உங்கள் கூட நிறைய வந்து டைம் இருக்கும் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம நிறைய வீடியோஸ் போட்டு நீங்களும் வந்து நிறைய என்கிட்ட கேளுங்க, நானும் வந்து நிறைய வந்து உங்களுக்கு சொல்கிறேன். வி கேன் இன்ட்ராக்ட் மோர் இன் திஸ் அப்கமிங் 10 days. அண்ட் நாளைக்கு லைவ்ல கூட நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம். மறக்காமல் எல்லாரும் வந்து லைவ்ல கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள், நம்ம நிறைய பேசலாம். ஓகேவா? இப்போ வந்து 10 o'clock ஆகிடுச்சு. நல்லா தூங்கிக்கணும்னு சொல்லி டிசைட் பண்ணி வச்சுருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த டு டூ லிஸ்ட் முடிக்கணும் அப்படின்றதுக்காக இப்போ நான் உட்காந்து எழுதிட்டு இருக்கேன். ஸோ இதை வந்து முடிச்சுட்டு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு போய் தூங்கிடலாம். லெட்ஸ் ஸ்டார்ட். என்னோட போன வீடியோ நான் வந்து ஸ்டெனோகிராஃபி பற்றி சொல்லியிருப்பேன். ஸோ யாரெல்லாம் பார்க்கலையோ போய் பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது ஸ்டெனோ பற்றி டவுட் இருந்தால் கண்டிப்பாக அந்த வீடியோவில் வந்து கிளியர் ஆகும். அண்ட் நான் வந்து ஸ்டெனோகிராஃபிக்கு இங்கிலீஷ் ஸ்டெனோ பேசிக்ஸ்லேருந்து சீனியர் வரைக்கும் கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னு போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். நிறைய பேர் வந்து படிக்கிறவங்க அந்த வீடியோ பார்த்துருக்காம இருக்கலாம். ஸோ உங்களுக்கு யாருக்காவது வந்து ஸ்டெனோகிராஃபி கற்றுக்கணும் அப்படின்னு ஆசையாக இருந்தால் எனக்கு இந்த மெயில் ஐடிக்கு வந்து ரிகார்டிங் ஸ்டெனோ ஆர் ஸ்டெனோகிராஃபி கற்றுக்கணும்னு சொல்லிட்டு மெயில் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் சென்ட் பண்ணுறேன்.
டைம் வந்து இப்போ 11 ஓ கிளாக் ஆயிடுச்சு. நான் என்னோட ஷார்ட் அண்ட் ப்ராக்டிஸும் ஓரளவுக்கு முடிச்சிட்டேன். இன்னும் கொஞ்சம் இருக்கு. நான் வந்து நாளைக்கு காலையில் எழுந்து பண்ணிடுவேன். ஸோ நம்ம வந்து என்னோட டு டூ லிஸ்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இன்னையோட டே வந்து சக்ஸஸ். நீங்க வந்து உங்களோட டு டூ லிஸ்ட் இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நிறைய பேர் வந்து டிமோட்டிவேட் ஆகுது, என்னால வந்து சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி எனக்கு 2-3 பேர் மெயில் போட்டிருந்தாங்க. என்ன சொல்றேன்னா, இது நம்மளோட கோல். நம்ம வந்து நம்ம நினைச்சதை அச்சீவ் பண்ணணும் தான் இது படிக்க ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ நீங்க வந்து இதை குவிட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலோ இல்ல ரொம்ப டிமோட்டிவேட்டா இருந்தாலோ எதுக்காக நம்ம இந்த ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு நினைச்சு பாருங்க. ஸோ தட் யூ வில் ரீகெயின் யுவர் எனர்ஜி பேக். அதை வந்து இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினைச்சேன். அண்ட் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். அண்ட் டோன்ட் forget to join tomorrow's live at 6 PM in YouTube. Bye. See you all in the next video.